ஹலோ பிகினர் ட்ரேடர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிஃப்டி 50யோட வெயிட்டேஜு. நான் பிகினராக இருக்கும்போது என்னப்பா மொத்தம் 3000 ஸ்டாக் இருக்குது, இதில் எதை ட்ரேட் பண்ணுறது, இண்டெக்ஸை ட்ரேட் பண்ணுறதா எதை ட்ரேட் பண்ணுறதுன்னு ஒரே டவுட்டாக இருக்கும்போது இந்த இண்டெக்ஸ் வெயிட்டேஜை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே இப்படி தான் மார்க்கெட் ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படின்றது எனக்கே தெரிய வந்தது. அதுக்கப்புறம் நான் இந்த ஒரு 4-5 ஸ்டாக்ஸை மட்டும் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் என்னோடய மார்க்கெட் டைரக்ஷன் வந்து ஈஸியாக என்னால் கணிக்க முடிஞ்சுது. ஸோ இப்போ நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா நிஃப்டி 50 இண்டெக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து வெயிட்டேஜ் பார்த்திங்கன்னா நிஃப்டி 50 சென்செக்ஸு இது மேலே ஏறுறதுக்கு முக்கியமான காரணம் எதுன்னு பார்த்திங்கன்னா HDFC பேங்க் கீழே இருக்குது பாருங்கள். HDFC பேங்க் வந்து முதல்ல வந்து பார்த்தோன்னா ஃபைனான்ஷியல் சர்வீஸ் வந்து 35% வந்து வெயிட்டேஜ், அதாவது பங்கு ஷேர் வச்சுருக்காங்க. ஸோ அப்போது ஃபைனான்ஸ் செக்டர் அடி வாங்கிச்சு அப்படின்னா நிஃப்டி 50 உடனே கீழே வந்துடும், சென்செக்ஸும் உடனே கீழே விழுந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் அண்ட் கன்சியூமபிள் ஃபியூவல்ஸ்ன்னு இருக்குது. இந்தியாவில் தான் ஆயிலே தோண்டலையே, ஆனால் எப்படி இது வந்து 2வது இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்தியா வந்து ஆயிலை சவுதிக்கிட்ட இருந்து வாங்கி வெளியே எக்ஸ்போர்ட் பண்ணுது, வெளிநாட்டுக்கு வந்து அதை வந்து விற்குது. இதனால தான் ஆயில் ப்ராப்ளம் வந்ததுனால நம்ம மார்க்கெட்லாம் பொத்துன்னு கீழே விழுந்தது. அதிகமாக ஆயிலை வந்து சுத்திகரிப்பு பண்ணி வெளிநாட்டில் வந்து கொடுக்குறது யாருன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்தியா வந்து மேஜர் ஆயில் எக்ஸ்போர்ட்டர், அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இந்தியா வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா ஐடிக்கு தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஐடி சர்வீசஸ் வந்து வெளிநாட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால, அதாவது இந்த சாஃப்ட்வேர்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால. மிச்ச எல்லா செக்டார்ஸும் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா பிகினராக இருக்கும்போது இது எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டாப் 3 செக்டார்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபைனான்ஷியல் சர்வீசஸ், ஆயில், கேஸு, ஐடி. இவங்க இந்த 3 செக்டாருமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் இந்தியன் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கும். இவங்க நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் இந்தியன் மார்க்கெட் வந்து கீழே இறங்கும், இல்லை மந்த நிலைமைக்கு வரும். இப்போ நிஃப்டி 50யோட வெயிட்டேஜ் பார்த்திங்கன்னா HDFC பேங்க் முதல்ல இருக்குது. அடுத்தது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், நான் சொன்னேன் இல்லையா, ஆயிலை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால அவங்க பெரிய ஜாம்பவானாக இருக்காங்க. அடுத்தது ICICI பேங்க், அடுத்தது பாரதி ஏர்டெல், அப்புறம் இன்ஃபோசிஸ் அப்படின்ட்டு ஒரு 10 கம்பெனி இருக்குது. இதில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 10 ஸ்டாக்கையும் நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னா உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கணும். இவங்களுக்கு எப்போல்லாம் ரிசல்ட் வருதோ அப்போல்லாம் வந்து நிஃப்டி 50யோ சென்செக்ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஆக்ட் ஆகும். இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அது கீழே இறங்கும். இதில் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்ததுன்னா நிஃப்டி 50யோ சென்செக்ஸோ மேலே ஏறும். நான் பிகினராக இருக்கும்போது ஏனோ தானோன்னு கணிச்சு மீடியாலலாம் வந்து இந்த ஸ்டாக்கு மேலே போகுது, அந்த ஸ்டாக்கு மேலே போகுது, ஸ்மால் கேப்ஸ் நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லும்போது நம்ம ட்ரேடிங்கில் வந்து கோட்டை விட்டுருவோம். என்னடா அது எல்லா பக்கமும் வந்து மேலே போகுதே, ஏன் இது அப்படின்றது நமக்கே தெரியாமல் போயிடும். இப்போ நிஃப்டி 50 இப்போ கீழே விழுது அப்படின்னா இந்த 10 கம்பெனியில் வந்து ப்ரைஸ் ஆக்ஷனும் சரி, இல்லைனா வந்து ஃபியூச்சர்ஸ் டேட்டா, லாங் பில்டப்பு, ஷார்ட் பில்டப்பு, இந்த டேட்டாலாம் பார்த்திங்கன்னா வந்து நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டியில் பார்த்தா சம்டைம்ஸ் தெரியாது. நம்ம ஓரமாக இதில் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸில் உள்ள டேட்டாஸை வந்து நம்ம ஓரமாக ரிசர்ச் பண்ணி பார்த்தோன்னா இதில் ஏதாவது ஒரு கம்பெனிக்கு ஏதாவது வீக்னஸ் இருக்குது அப்படின்னா நிஃப்டி 50 அடுத்த ஒரு 5 நாளோ 10 நாளோ பொத்துன்னு கீழே வரும். இதில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ HDFC பேங்க் இருக்குது. HDFC பேங்க்கில் வந்து ஒரு 4000% வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா லாங் பில்டப்பு. அப்போ என்னென்னா மார்க்கெட் திடீர்னு மேலே போகுதுன்னு அர்த்தம். இப்போ அதே HDFC பேங்க்கில் வந்து திடீர்னு 4000% வந்து ஷார்ட் பில்டப் வச்சுருக்காங்க, அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கீழே இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்னும் 5 நாளோ 10 நாளையோ பொத்துன்னு கீழே விழப்போகுது அப்படின்னு அர்த்தம். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வந்து இப்போது இந்தியாவில் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட், இல்லை இந்தியா வந்து வெளிநாட்டில் ஏதாவது ஒரு ப்ராஜெக்டை வந்து எடுக்கணும் அப்படின்னா முதல்ல யார் ஏழை எடுப்பாங்க அப்படின்னா இந்த 10 கம்பெனி தான் ஏழை எடுக்கும். ஏன்னா இவங்க பிஸ்னஸில் எக்ஸ்பர்ட்ஸு, இவங்ககிட்ட சர்வீஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ஹியூமன் வந்து ரொம்ப அதிகமாக இருப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் இவங்க தான் முதல்ல ப்ராஜெக்டை எடுப்பாங்க. அடுத்தது நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா நிஃப்டி ஐடி எடுத்து வச்சுருக்கேன். நிஃப்டி ஐடி வெயிட்டேஜ் ஏன் நிஃப்டி ஐடி மேலே ஏறுது அப்படின்னா இன்ஃபோசிஸு, TCS, HCL, விப்ரோ இவங்கெல்லாம் வந்து அதிக ஷேர்ஸை வந்து வச்சுருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் ஏதாவது வெளிநாட்டில் புது ப்ராஜெக்ட் ஏதோ எடுக்கிறாங்க அப்படின்னா நிஃப்டி ஐடி மேலே போகும். அதனால் நிஃப்டி ஐடி மேலே போச்சுன்னா இந்தியன் மார்க்கெட்டும் மேலே போகும். ஸோ இப்போ இந்த 4 கம்பெனியில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து வீக்னஸ் வந்தது அப்படின்னா அந்த செக்டரே ஆடிவாங்கன்னா எல்லாமே ஒரே யூனியனாக இருப்பாங்க, அவங்களெல்லாம் பேசி வச்சு தான் முடிவெடுப்பாங்க.
இப்போ திடீர்னு இன்ஃபோசிஸ் சேர்மன் வந்து திடீர்னு எக்ஸிட் பண்ணுறாரு, ரிட்டையர் ஆகிறாரு அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து ஒரு அடுத்த 2 வருஷத்துக்கு மேலே ஏறாது. எக்ஸாம்பிள் டாடா மோட்டார்ஸ் வச்சுக்கோங்க, டாடா கம்பெனிஸ் எடுத்துக்கோங்க. அவங்க வந்து இப்போ வந்து ப்ரீவியஸாக இருந்த பிஸ்னஸ்மேன் யார், ரத்தன் டாட்டா, அவர் வந்து இறந்ததுக்கப்புறமா அந்த பொசிஷன் வந்து வேறு ஒருத்தருக்கு போனதுக்கப்புறமா மார்க்கெட் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அடுத்த 2 வருஷத்துக்கு வந்து சைட்வேஸில் தான் போகும். புது மேனேஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் பொறுமையாக நிதானமாக அதை வந்து அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்லாம் பண்ணி கம்பெனி ரீஸ்ட்ரக்சர் ஆகி அதுக்கப்புறம் தான் மேலே போகும். இது வந்து பேட் நியூஸு. குட் நியூஸ்க்கும் அதே மாதிரி வரும். புது கம்பெனி புது மேனேஜரோ இல்லை யாரோ ஒருத்தர் வந்தாங்க, சிஇஓ வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ட்ராக் ரெக்கார்ட் நல்லா இருந்ததுன்னா அந்த பர்டிகுலர் ஸ்டாக் மேலே போகும். அடுத்தது பேங்க் நிஃப்டி வெயிட்டேஜ். பேங்க் நிஃப்டி மேலே போகிறதுக்கு முக்கியமான காரணம் HDFC பேங்க்கு, ICICI பேங்க்கு, ஆக்சிஸ் பேங்க்கு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒவ்வொரு செக்டாரில் உள்ள வெயிட்டேஜை நீங்களாகவே வந்து ஹோம்ஒர்க் பண்ணி ஃபஸ்ட்டு 4 ஸ்டாக்கை மட்டும் எடுத்து நீங்கள் ஆட் பண்ணி வாட்ச் லிஸ்ட்டில் நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா அவங்க நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலே அந்த இண்டெக்ஸ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே தெரிஞ்சிடும். இப்போது ஒவ்வொரு செக்டார்லேயும் உள்ள 4 ஃபஸ்ட்டு 4 வெயிட்டேஜ் உள்ள ஷேர்ஸை வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி நியூஸு இல்லை ரிசல்ட்டு வரும்போது அதை பார்த்து நீங்கள் கணிச்சு ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாபம் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. நியூஸில் ஃபோக்கஸ் பண்ணாமல் இப்போ வீடியோஸ் போடுறவங்க, மற்றவங்க வந்து நியூஸ் டெலிகாஸ்ட் பண்ணுறவங்க, இது எல்லாமே வந்து சுய லாபத்துக்காக பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆகும். அவங்க சொல்கிறதுல கொஞ்சம் நியாயம் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் இருந்தாலும் என்ன அப்படின்னா வந்து அது உங்களுக்கு பிகினரை வந்து டோட்டலாக கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 3 மாதத்துக்கு இந்த பர்டிகுலர் 4 ஸ்டாக்ஸை மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு செக்டார்லேயும் அதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். நீங்கள் எல்லா செக்டரையும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. டாப் 3 செக்டர்ஸை பார்த்தாலே போதும். நான் சொன்ன மாதிரி அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸை ஈஸியாக ட்ரேட் பண்ணலாம். உங்களோட மூவ்மெண்ட்டை ஈஸியாக கணிச்சிடலாம். என்னோடய ட்ரேடிங் ரேடாரில் நான் இப்போ என்ன வச்சுருப்பேன் அப்படின்னா ஒரு 10 மேஜர் ஸ்டாக்ஸ் தான் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் ஃபுல் ஃபோக்கஸ் எல்லாமே இண்டெக்ஸை தான் மோஸ்ட்டாக ட்ரேட் பண்ணுவேன். ஏன்னா எல்லாமே ட்ரேட் பண்ண முடியாது, அவ்வளோ காசு நம்மக்கிட்ட இருக்காது. ஸோ டைரக்ஷனுக்காக என்ன பண்ணுவோன்னா இந்த 10 ஸ்டாக்ஸில் ஏதாவது நியூஸ் எதாவது வருதா, அதை அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்லாம் தேடி பார்ப்பேன். இல்லை 10 ஸ்டாக்ஸில் வந்து ஏதாவது வீக்னஸ் இருக்கா, லாங் பில்டப்பு, ஷார்ட் பில்டப்பு, இல்லைன்னா வந்து ரிசல்ட்டு ரொம்ப வீக்காக இருக்கா, இது அப்படி வீக்காக இருக்கும்போது நிஃப்டி 50 வந்து கீழே விழுமா அடுத்த 1 மாதம் பொசிஷனல் ட்ரேடுக்கு அப்படின்றது தான் நான் எதிர்பார்ப்பேன். அதுக்காக தான் இந்த ஸ்டாக்ஸ்லாம் வச்சுருப்பேன். மற்ற டைம்லலாம் வந்து நியூஸ் இதோட நியூஸ்லாம் வந்து நம்ம ட்ரேட் பண்ணோன்னா வந்து அந்தளவுக்கு லாபம்லாம் இருக்காது. ஏன்னா இவங்க மேக்ஸிமமே பார்த்திங்கன்னா வந்து நியூஸ் டைமில் மட்டும் தான் 10% மூவ் பண்ணுவாங்க. அப்புறம் அப்படி 10% இல்லை 8% மூவ் பண்ணுவாங்க, அதுக்குள்ளே இறங்கிடும். இண்டெக்ஸை ட்ரேட் பண்ணும்போது நமக்கு லாபகரமாக இருக்கும். பிகினர்ஸ் அதனால் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இவங்க எல்லாருமே நமக்கு வந்து ஒரு இண்டிகேட்டர் மாதிரி நிஃப்டி 50, சென்செக்ஸை ட்ரேட் பண்ணுறதுக்கு அப்படி நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லாபம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். டைரக்ஷனும் ஈஸியாக இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு. பிகினர்ஸ்க்கு மார்க்கெட் நாலேஜை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நிறைய விஷயம் எழுதிட்டு வரேன். அதை பார்த்து படித்து உங்களோட மார்க்கெட் நாலேஜை வளர்த்து லாஸை வந்து குறைச்சிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ப்ளீஸ் கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.